திருமண வரம் அருளும் திருமணஞ்சேரி உத்வாகநாதர். மயிலாடுதுறை மாவட்டம் திருமணஞ்சேரி என்னும் ஊரில் அமைந்துள்ளது உத்வாகநாதர் திருக்கோவில். இத்தல இறைவனின் திருநாமம் உத்வாகநாதர், இறைவியின் திருநாமம் கோகிலாம்பாள். சிவனும் பார்வதியும் கைகோத்தபடி திருமண கோலத்தில் அருள்பாலிப்பது இத்தலத்தின் தனி சிறப்பாகும். இத்தலத்தில் இறைவன் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 25வது தலமாகும். தலவரலாறு: ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தில் இருந்தபோது பார்வதி தேவி சிவபெருமானை வணங்கிவிட்டு தங்களை பூலோக முறைப்படி திருமணம் செய்து கொள்ள என் மனம் விரும்புகிறது, என் விருப்பத்தை தாங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று வேண்டினார். இதற்கு பதிலளித்த சிவபெருமான், உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும், அதற்கு சிறிது காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்று கூறினார். நாட்கள் பல கடந்தன. தன் விருப்பம் எப்போது எங்கு நிறைவேறும் என்று ஈசன் சொல்லாமல் இருந்ததால் தன் எண்ணம் நிறைவேற வெகு காலம் ஆகும் என்ற எண்ணத்தில் பார்வதி தேவி ஈசனிடம் சற்று அலட்சியமாக நடக்க ஆரம்பித்தார். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பார்வதி தேவியை பூலோகத்தில் பசுவாக பிறக்கும்படி சாபமிட்டார். பசுவாக சாபம் பெற்ற அம்பிகை சாபமோசனம் வேண்டி பல இடங்களில் அலைந்து திரிந்து ஈசனை வழிபட்டார். அவ்வாறு பசுவின் உருவத்தில் உலவி வந்த அம்பிகை ஒரு நாள் ஒரு இடத்தில் இருந்த சிவலிங்க திருமேனியின் மீது பாலை சொரிந்து அபிஷேகம் செய்தார். இதனால் மனமிறங்கிய சிவபெருமான் பசுவுக்கு முக்தி அளித்தார். அம்பிகைக்கு பசு சாபம் கொடுக்கப்பட்டது. தேரெழுந்தூர். திருமால் பசு மேய்ப்பவராக உருவெடுத்து பசுக்களை பராமரித்த இடம் கோமல். பசு உருவில் இருந்த அம்பிகையின் பாதக்குழம்புகள் பட்டு ஈசனின் உடல் மீது தழும்புகள் உண்டான ஊர் திருக்குழம்பம். சிவபெருமான் பசுவுக்கு முக்தி அளித்தது திருவாடுதுறை. திருந்துருத்தி என்னும் குத்தாலத்தில் பரத மகரிஷி பிரம்மாண்டமாக வேள்வி நடத்தினார். அந்த யாக வேள்வியில் சிவபெருமானின் அருளால் அம்பிகை தோன்றினார். இதை கண்ட பரத மகரிஷி வேள்வியில் தோன்றிய தெய்வீக பெண் யார் என்று அதிசயித்து நின்றார். அப்போது தோன்றிய சிவபெருமான், வேள்வியில் வந்தவர் உமாதேவியே, அவரை உமது பெண்ணாக ஏற்று எமக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்ய என கூறி மறைந்தார். இதையடுத்து திருமணத்திற்காக திருவேள்விக்குடியில் கங்கணதாரணமும் மங்கள ஸ்நானமும் செய்யப்பட்டது. குறுமுலை பாலையில் பாலிகை ஸ்தாபனம் செய்யப்பட்டது. பின்பு உமாதேவியை மணமகளாக அழைத்து கொண்டு சிவனை தேடி பரத மகரிஷி வர இறைவன் மாப்பிள்ளை கோலத்தில் எதிர்கொண்டு காட்சியளித்த இடமே எதற்கொள் பாடி. அதன் பின்னர் திருமணஞ்சேரியில் சிவபெருமான் உமாதேவியை பூலோக முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். இத்திருமணத்தை காண தேவர்கள், முனிவர்கள், நவக்கிரகங்கள் என அனைவரும் வந்தனர். இவ்வாறு சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைகோத்தபடி திருமண கோலத்தில் காட்சி தருவது இக்கோவிலின் தனி சிறப்பாகும். கோவில் அமைப்பு: கோவில் 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் அளவுடன் காட்சியளிக்கிறது. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம், நந்தி காணப்படுகிறது. கோவிலின் வலதுபுறம் விநாயகர் சன்னதி உள்ளது. இடதுபுறத்தில் நடராஜர் அருள்பாலிக்கிறார். கருவறையில் இத்தல இறைவன் உத்வாகநாதர் என்ற திருநாமத்துடன் சுயம்பலிங்கமாக அழகுற காட்சி தருகிறார். இவர் அருள் வல்லநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். கருவறையின் முன்மண்டபத்தில் இறைவி கோகிலாம்பாள் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி உள்ளார். இவர் மணக்கோலத்தில் மணப்பெண்ணுக்குரிய நாணத்துடன் அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார். கருவறையின் இடதுபுறம் நிறுத்த மண்டபத்தில் உற்சவமூர்த்தியான கல்யாண சுந்தரர் அம்பிகையுடன் கல்யாண கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். கோவிலில் சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, ராகு பகவான், துர்க்கை, விஷ்ணு ஆகியோர் சன்னதிகளும் உள்ளன. இங்கு நவக்கிரகங்கள் கிடையாது. இத்தலத்திற்கு கருவுமத்தை தவிர வள்ளி, கொன்றை ஆகிய தலமரங்களும் உள்ளன. பிரார்த்தனை: இக்கோவில் நித்திய கல்யாண தலமாகும். இத்தல இறைவனை நாடி வருபவர்களுக்கு தங்கள் விருப்பம் போல் வாழ்க்கை அமையும். திருமண தடை உள்ளவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்கிறார்கள். கோவிலுக்கு திருமண வரம் வேண்டியும் குழந்தை வாக்கியம் வேண்டியும் வரும் பக்தர்கள் கோவிலில் உள்ளே உள்ள தேவஸ்தானத்தை சேர்ந்த பூஜை பொருட்களை வாங்கி பூஜை செய்கிறார்கள். இத்தலம் ராகுதோஷ நிவர்த்தி தலமாக விளங்குகிறது. அமைவிடம்: மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் உள்ள குத்தாலம் என்ற ஊரிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் திருமணஞ்சேரி திருத்தலம் அமைந்துள்ளது. கல்யாண அர்ச்சனை: திருமண பிரார்த்தனைக்காக இத்தலத்தில் நடைபெறும் கல்யாண அர்ச்சனை மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கல்யாண அர்ச்சனைக்கு 2 மாலை, 2 தேங்காய் மற்றும் மஞ்சள், குங்குமம், சூடம், வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சம்பழம், சர்க்கரை வாங்கி வர வேண்டும். இதில் குறிப்பாக கற்கண்டு இருந்தாக வேண்டும். கோவிலுக்குள் இருக்கும் மற்ற மூர்த்திகளை எல்லாம் வணங்கிவிட்டு கல்யாண சுந்தர சன்னதி முன்பாக நீண்ட வரிசையாக அமர்கிறார்கள். அதில் கல்யாண வரம் வேண்டுவோர் ஒரு வரிசையாகவும், இத்தலத்தில் வேண்டிக் கொண்டு கல்யாணமாக பெற்ற புதுமண தம்பதிகள் ஒரு வரிசையாகவும் அமர்கிறார்கள். பின்பு பூஜைக்குரிய பொருட்களை அர்ச்சகர் வாங்கி கொண்டு கல்யாண சுந்தரருக்கு அர்ச்சனை செய்கிறார். சுவாமி மீது சாத்திய மாலையில் ஒன்றை ஒவ்வொருவருக்கும் தருகிறார். தம்பதிகள் தங்களுக்குள் அந்த மாலையை மாற்றிக் கொள்கின்றனர். திருமண வரம் வேண்டி அமர்ந்திருப்போருக்கு அவர்களது கழுத்தில் மாலை அர்ச்சகர்களால் அணிவிக்கப்படுகிறது.
அர்ச்சனை செய்த மாலையை வாங்கி சென்று வீட்டில் வைத்து பூஜை செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை.